அபூ லஹப் அவனுடைய மனைவி உம்மு ஜமீல், எவ்வளவு கடுமையான வேதனை. அல்லாஹ் அதனாலதான் ஆயத்திறக்கனா தப்பத் யதா அபீ லஹபின் வ தப், ஆயத்திறக்கனா அபூ லஹபுடைய 2 கை நாசமாகட்டும். ஏன்னா 2 கையால மண்ணல்லி அவன் தான் ஒரு பெரிய கூட்டமே தீனின் பக்கம் வருவதை விட்டும் ஹிதாயத்தின்பால் வருவதை விட்டும் தடுத்த முதல் பாவி அவன். அதேபோல் அவனுடைய மனைவிக்கு மத்தவங்க வச்ச பேர், மக்கா வாசிகள் வச்ச பேர் உம்மு ஜமீல். குர்ஆன் சொல்லும் பேர் ஹம்மாலத்துல் ஹத்தப். ஹம்மாலத்துல் ஹத்தப் குர்ஆன் சொல்லும் விறகு சுமக்கும் பேர். அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை இறக்குற உடனே அந்த உம்மு ஜமீலால தாங்க முடியல. கடுமையான கோபம், கடுமையா கோபப்பட்டு ஒரு கல்லு தூக்கிட்டு வந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல போடுறதுக்காண்டி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்தியக்குல் அக்பர் இன்னும் ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க இருந்து வர்ற வேகமே தெரியுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரொம்ப கோபத்தோட வர்ற மாதிரி தெரியுது, கையில ஒரு பெரிய கல்லு வேற இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நாயகமே என்ன செய்யறது, நீங்க அப்படி நில்லுங்கன்னாங்க. நீங்க அப்படி நில்லுங்கன்னாங்க. வந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால பார்க்க முடியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணை விட்டு மறைஞ்சிட்டாங்க. ஆனா அங்கதான் நிக்கிறாங்க, அவ கண்ணுக்கு தெரியல. வந்த அந்த உம்மு ஜமீலுடைய கண்ணுக்கு தெரியவில்லை. அபூபக்கர் சித்திக் தான் அவங்கள்ட்ட கேட்டாங்க, ஐன சாஹிபு, இங்க நின்று பேசிக்கிட்டு இருந்தார் உங்களுடைய தோழர் எங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு அபூபக்கர் நாயகத்துக்கு தெரியல, அவங்க பக்கத்துல நிக்கிறாங்க. அவங்க எப்ப பொய் சொன்னதும் இல்லை. இன்னும் நிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. இன்னும் நிக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? கல்ல கையில வச்சுட்டு இருக்கிறா. இன்னும் நிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, பொய்யும் சொல்ல முடியாது. சரி, அபூபக்கர் சித்திக் தான் பதில் சொன்னாங்க, அல்லாஹு அஅலமு மின் அபீ பக்ர் இப்னு அபீ குஹாஃபா. அபூபக்கரை விட அல்லாஹ் மிக அறிந்தவன் பதில் சொல்லினாங்க. அபூபக்கரை விட அல்லாஹ் மிக அறிந்தவன் பதில் சொன்னாங்க. அப்பதான் அல்லாஹ் ஆயத்திறக்கனா, ஃபைதா கரஅத்தல் குர்ஆன ஜஅல்னா பைனக வ பைனல் லதீன லா யுமினூன பில் ஆখিরাতি ஹிஜாபம் மஸ்தூரா. அல்லாஹ் ஆயத்திறக்கனா, நாயகமே குர்ஆனை தாங்கள் ஓதிக்கொண்டிருக்கிற காரணத்தினாலே, குர்ஆனுடைய வாழ்வை பற்றிக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே உங்களுக்கும் ஆகிரத்தை நம்பால் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு திரையை நாம் ஏற்படுத்தி விட்டோம். ஒரு திரையை ஏற்படுத்தி விட்டோம். வேதனையினுடைய உச்சம் கொஞ்ச நஞ்சம் அல்ல. எவ்வளவு வேதனை செய்ய வேண்டுமோ அவ்வளவு வேதனைகளை செய்தார்கள். அவ்வளவு வேதனைகளை. ஒரு தடவை சஹாபிகளுடைய சில பேர் அவங்க வீட்டுல ஒரு இடத்துல சேர்ந்து உட்கார்ந்து அவங்க தொழுதுகிட்டு இருந்தாங்க. கல் கொண்டு அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அடித்து எல்லாரையும் அங்கிருந்து பத்திட்டு வந்து, நீங்க தொழுறதா இருந்தா ஹரம்ல போய் தொழுங்க. அப்படியா, பெரிய வாய்ப்பு வந்து தொழுதாங்க. இவங்களும் சேர்ந்தாங்க. நின்று சுஜூத் இருக்கிற நேரத்தில், சுஜூதில் இருக்கும் பொழுது தாக்குதல் நடத்த ஆரம்பித்தார்கள். அந்த தாக்குதலிலே கடுமையான தாக்குதல். அதிலே சையதுனா ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய முந்திய கணவருக்கு பிறந்த பிள்ளை இந்த ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா தீனை ஏற்றுக்கொண்ட செய்தே முதலாக சுஜூதில வச்சே அவங்க ஷஹீதாக்கிட்டாங்க. சுஜூதில வச்சே கொண்டுட்டாங்க. வேதனைகள் என்பது கொஞ்ச நஞ்சம் அல்ல, கடுமையான வேதனை. பரிகாசம் செய்தார்கள், வேதனை செய்தார்கள், ஊர்வலங்கள் செய்தார்கள், நாடு கடத்தினார்கள், எல்லா காரியங்களையும் செய்தார்கள், கொலை முயற்சி செய்தார்கள். அவ்வளவை அப்படிப்பட்ட வேதனைகள் எல்லாம் நிறைந்த அந்த நிலையிலேயே அந்த வருஷத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அருமை மனைவியார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நிலையிலும் உறுதுணையாக இருந்த அன்னை ஹதீஜா அம்மா அவர்கள் வஃபாத்தாகிறார்கள். அதேபோல் அவங்களுக்கு எல்லா நிலையிலும் உறுதுணையாக இருந்த அபூ தாலிப் அவர்களும் வஃபாத்தாகிறார்கள். ஹதீஜா அம்மா அவங்க வஃபாத்தானதுக்கான காரணத்தை சொல்லும் பொழுது கூட பெருமக்கள் சொல்வார்கள், ஊர் விளக்கல் செய்து வைத்திருந்தார்களே, ஊர் விளக்கல் செய்து வைத்திருந்தார்கள். அந்த நிலையிலே யாரும் அவர்களோடு பேசக்கூடாது, உணவு பரிமாற்றங்கள் கூடாது, எந்த விதமான பரிமாற்றங்களும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஊர் விளக்கல் செய்து வைத்திருந்தார்கள். அந்த ஊர் விளக்கல் செய்து வைத்திருந்த அந்த வேதனையின் விளைவுதான் அன்னை கதீஜா நாயனுடைய வஃபாத்துக்கு காரணமாக இருந்துச்சு என்று பெருமக்கள் எழுதுவார்கள். கதீஜா நாயனுடைய வஃபாத்து, அபூ தாலிபினுடைய வஃபாத்து இதுவெல்லாம் ஏற்பட்ட அந்த நேரத்திலே தான் அந்த வருஷத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் வைச்சாங்க. இது ஆமுல் ஹுஸ்ன், கவலை ஆண்டுன்னு பெயர் வைச்சாங்க. அவ்வளவு சோதனை. பெருமக்களை இதில் நாம் ஒரு படிப்பினை வரணும். வாழ்க்கை என்பது அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். எல்லா நேரத்திலையும் அல்லாஹு தஆலா எல்லா உயர்வும் வந்துகிட்டே இருக்காது. சில நேரங்கள் அல்லாஹு தஆலா நமக்கு வாழ்க்கையில சில விதமான சோதனைகளை ஏற்படுத்துவான். அது நம்மை உயர்த்துவதற்காக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்த காலத்துல போய் நின்று அவங்க பல்லு ஷஹீதாக்கப்படணும், அடிக்கப்படணும், ரத்தம் சிந்தப்படணும், என்ன வேலை இருக்குது? அல்லாஹ் நாடினா கொன்ன ஆயிரும். ஏன் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுத்தினான்னா அவங்களுடைய அந்தத்தை மிக உயர்வாக ஆக்க வேண்டும் என்பதற்காக. அதற்காக சில விதமான சோதனைகளை கொடுத்தான். வாழ்க்கையில் சில நேரங்களில் சில சோதனைகள் வரும்.
அது நாம சபூர் செய்தோம்னு சொன்னா அல்லாஹ் தஆலாவுடைய அந்தஸ்தை உயர்த்துவான். சரீரத்திற்கு தாங்க முடியாத சோதனையா இருக்குது, வேதனைகளா இருக்குது, கவலையா இருக்குது. நேற்று வேற ஏதோ சொல்றேன்னு சொன்னீங்க, கவலையை போக்குறதுக்கு ஏதோ சொல்றேன்னு வேற சொன்னீங்க. கவலையா இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்? சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய மேதை, முத்தபியு சுன்னா. சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சுன்னத்தை பின்பற்றுவதில் உலகத்திற்கு முன்னுதாரணமானவர்கள். பள்ளிக்குள்ள நுழையும் பொழுது 5 சுன்னத்து இருக்குதுங்க. பள்ளிக்குள்ள நாம எப்ப வந்தாலும் 5 சுன்னத்து இருக்குது. முதல்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லணும். குறைஞ்சபட்சம் பிஸ்மில்லாஹ் சொல்லணும். அல்லாஹ்வுடைய திருநாமத்தை சொல்லணும். அல்லாஹ்வை புகழ வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், பிஸ்மில்லாஹி வல்ஹம்துலில்லாஹ். இரண்டாவது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். மூணாவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஸலவாத்து சொல்லணும். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது மூணாவது. முதலாவது என்னங்க? பிஸ்மி சொல்லணும். இரண்டாவது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். மூன்றாவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஸலவாத்து சொல்லணும். நாலாவது வலது காலை உள்ள எடுத்து வைக்கணும். அஞ்சாவது துஆ ஓதி இஅ்திகாஃப் நியத் வச்சுக்கறோம். அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திகன்னு சொல்லிட்டு இந்த பள்ளியில் இருக்கும் காலம் வரை நான் இஅ்திகாஃபை நியத் செய்து கொள்கிறேன். இது ஒவ்வொரு தடவையும் பள்ளிக்குள்ள நுழையும் பொழுது உள்ள சுன்னத்துகள்ல ஒன்று. 5 சுன்னத்துகள் வாழ்க்கையில பேண வேண்டும். இன்ஷா அல்லாஹ் கவனத்தை வச்சுக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் நிறைய வாக்குறுதி கொடுத்திருக்கிறீங்க, நேற்று சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நான். அதனால கவனத்தில் வைக்கணும். பெருமக்களே, நான் வந்தவர்களை பாராட்டுகிறேன். சில பேர் பயான்லாம் என்னமோ இதெல்லாம் பிடிக்கதான் செய்யறாங்க, மொத்தமா கேட்டுக்கலாம் சில பேர் இருக்கிறாங்க. இந்த கூலி எதுக்கும் இல்ல. அது மாதிரி லீவு நாள்ல மட்டும் வர்றது, மற்ற நாள்லாம் வந்து வேலைக்கு போக வேண்டி இருக்குது அதுன்னு சொல்லிட்டு போறதுங்கிறது இருக்குது. சிரமத்துக்கு தகுந்த மாதிரி கூலி இருக்குது. நீங்க காலையில வேலைக்கு போறீங்க, இருந்தாலும் நைட் நேரத்தில் அந்த சிரமத்தை பாராம நீங்க நடக்கக்கூடிய இப்படி ஒரு வாய்ப்பு தானே இதுவெல்லாம். இது பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக நீங்க வர்றீங்க. காலை நீங்க வெள்ளன எழுந்திருக்க வேண்டியது இருக்குது, அடுத்தடுத்த வேலைகளுக்கு போக வேண்டியது இருக்குது என்று சொன்னால் இந்த சிரமத்திற்கு ஏற்ப கூலி. அஜ்ருக்கும் பிகத்ரி நுஸ்பிக்கும் சல்லாஹ் சொல்வார். கஷ்டத்திற்கு ஏற்ப கூலி. எல்லாருக்கும் ஒரே கூலி இல்ல. ஊட்டியில ஒரு ஆள் நோன்பு வைக்கிறாரு, ரொம்ப கடுமையான வேலை பார்த்துட்டு கடுமையான வெயில் உள்ள ஒரு பகுதியில் நோன்பு வைக்கிறார். ரெண்டுக்கும் ஒரே கூலி ஒண்ணும் இல்ல. நல்ல குழு 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 ஏசியில காலில் படுத்தவர் தான் சுபு தொழுதுட்டு லோஹருக்கு முடிச்சு பாக்குறாரு, எழுந்திரிச்சு தக்பீர் கட்டிட்டு வந்து 2வது படுத்தார். அசருக்கு எழுந்திரிச்சாரு, எழுந்திரிச்ச உடனே நோம்பு திறக்கிற வேலைகளில் ஈடுபட்டார். இவருக்கும் நல்ல வேலை பார்த்துட்டு சிரமப்பட்டு கடைசியில அந்த நோம்பு திறக்கிற நேரத்தில் அவ்வளவு அடுத்து போய் ஒரு நோம்பு திறக்கிறாரு. 2 ஒண்ணா? நிச்சயமா ஒண்ணு இல்ல. அது மாதிரி தாய்மார்களுடைய நோம்பு நம்ம நம்ப ஒண்ணும் இல்லை. அந்த சீரியல்கள் இருக்கிறாங்க. நம்ம நோம்பு திறக்கிறதுக்கு நான் அவ்வளவு வேலைகளை அவங்க செய்யணும். அதுக்கு பிறகு நோம்பு திறந்த பிறகு அதுக்கு பிறகு உள்ள வேலைகளை எல்லாம் அவங்க செய்யணும். எவ்வளவு வேலைகள் அவங்க இருக்குது. அவங்களுடைய நோம்பு நம்ம நம்ப ஒண்ணும் இல்லை. கஷ்டத்திற்கு ஏற்ப கூலி. பெருமக்களே, அதனால இன்ஷா அல்லாஹ் நியத் வைங்க. பயான் முடிகிறவரை தொடர்ந்து வரலாமா? சில பேர் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் யோசிச்சு சொல்ற மாதிரி தெரியுது.